அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டியூட்டர் பள்ளியின் 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. சுமார் 550 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவில் விஜயநகரம் என்ற பெரும் பேரரசு செழித்து விளங்கியது. அந்த பேரரசை வீரத்தாலும் நீதியாலும் ஆட்சி செய்தவர் மகா மன்னர் கிருஷ்ணதேவராயர். அவர் தெலுங்கு மரபை சேர்ந்த மன்னர். ஆனால் தனது பேரரசில் உள்ள அனைத்து மொழிகளையும் அன்புடன் ஏற்றுக்கொண்டவர். அவரின் அரண்மனையில் இருந்த நகைச்சுவையும் நுண்ணறிவும் நிறைந்த விகடகவி என்ற தெனாலிராமன் ஒரு நாள் மன்னர் தனது நாட்டை சுற்றி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் பல்வேறு விதமான தமிழ் பேசுவதை கவனித்தார். மதுரை தமிழ், கொங்கு தமிழ், திருநெல்வேலி தமிழ், ஒவ்வொன்றிலும் தனித்துவமும் இனிமையும் இருந்தது. அந்த தருணத்தில் மன்னர் உணர்ந்தார், தமிழ் எப்படி பேசினாலும் எந்த உச்சரிப்பில் இருந்தாலும் அது எப்பொழுதும் இனிமையானதே. இன்று நம்முடைய மாணவர்களும் சில நேரங்களில் ஆங்கில உச்சரிப்புடன் தமிழை பேசினாலும் அது கூட அதே அளவு அழகானது. ஏனெனில் தமிழ் என்பது நம்முடைய தாய் மொழி. இப்பொழுது இந்த விஜயநகர அரண்மனையில் நடக்காத ஒன்றை நடந்ததாக கூறும் மிகவும் நகைச்சுவை உணர்வு கொண்ட சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம். இப்பொழுது அரசன் அரண்மனை அறை உண்மை. வாருங்கள் செல்வோம். கொஞ்சம் ஞானம், சிங்கம் போல் சண்டை சாமர்த்தியம், ஏழைகளுக்கு தந்தை, புலர்களுக்கு தங்க மழைப்பயம் அரசர், சிங்கம் போல் யுத்தத்தில் சாமர்த்தியம், ஏழைகளின் ரட்சகர், புலவர்களுக்கு பொன் மாலை பொழியும் அரசருக்கு அனைவரும் எழுந்து வணங்குங்கள். ஆஹா ஆஹா, இதே அரசவை, இதே வாழ்க்கை. அரசவை தொடங்க முன்பு ஒரு ரம்மியமான நாட்டிய நிகழ்ச்சி முதலவனி. அற்புதம் அற்புதம். ఎవరక్కడ
அழகாக ஆடி என்னை சந்தோஷப்படுத்தின தென்புவர்கள் மங்கைகளுக்கு நவரத்ன மாலைகளை பரிசாக வழங்குகிறேன். அரசி, இவர்கள் இங்கு மட்டும்தான் ஆடுவார்களா? இல்லை மன்னா, சரி சரி, கொண்டாட்டம் முடிந்தது. இப்படி மக்கள் பிரச்சனைகளை கேட்டு தீர்ப்பு சப்புதான். மக்களுக்கு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி மகாராஜா உங்க மனசுக்கும் பொறுமையான ஒரு தீர்ப்பு கொடுங்க. பிரதம அமைச்சரே, இன்றைக்கு எத்தனை வழக்குகள்? மகாராஜா, இன்று 3 வினோத வழக்குகள் இருக்கின்றன. இப்ப நியாயமா வரணும்னா முதல்ல கேட்கறதுக்கு நேரம் கொடுங்க மகாராஜா. கச்சிதங்கா, ஆனா எனக்கு தீர்ப்பு விரைவாக வழங்கணும். மனசும் சந்தோஷமாக இருக்கணும். முதல் வழக்கு வசதி வியாபாரி மற்றும் ஏழை விவசாயி. வியாபாரி வியாபாரி, விவசாயி விவசாயி விவசாயி. பிரச்சனை என்ன? வாழ்க மகாராஜா, உங்கள் ஆட்சியால தான் நாங்க நிம்மதியாக வாழ்வோம். ஓ அப்படியா? அதை நானும் அறிவேன். கப்பமும் நேரத்துக்கு நேரம் சரியாக கட்டிக்கிறோம். சரி, பிரச்சனை என்ன? நான் சுற்றி உள்ள ஊர்களிலிருந்து அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி குடோனில் மூட்டை மூட்டையாக வைத்திருந்தேன். இதோ இவன் இவனோட கூட்டாளிகளோடு சேர்ந்து திருடிட்டான். மேலும் குடோனையும் எரிச்சுட்டான். என்ன, எரிச்சுட்டானா? திருடிட்டானா இல்லை எரிச்சுட்டானா? மகாராஜா, நாங்க தெரியல. எல்லோரும் சொல்றாங்க விவசாயி குற்றவாளி. உனக்கும் உன் கூட்டத்திற்கும் கருங்காவல் தண்டனை. அரசே, இது தீர்ப்பல்ல, நீ எதிரொலியோட முடிவு. தெனாலி, நான் கேட்டா மட்டும் பேசு, இல்லை அமைதியாயிரு. அடுத்த வழக்கு. இரண்டாம் வழக்கு வீரன் மற்றும் வட்டிக்காரர். நிவ்வு எவரடா? நானே இப்பதான் தமிழ் கத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நீ பேசுறது கேட்டா தமிழே நாக்கு அர்த்தம் காதரான ஓடிடம் போலையே. உங்கள் பிரச்சனை என்ன? மகாராஜா, இவந்தே என்கிட்ட 10,000 பொன் கரணா வாங்கினவன். போருக்கு போற வயிற்செலவுக்காக கொடுங்கன்னு கையை நீட்டினான். இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபா கூட திருப்பி தரல. நான் கஷ்டப்படுதேன். போய் மகாராஜா, நான் நாட்டுக்காக உழைச்சவன். நான் கடனை முழுசா திரும்பி கொடுத்து விட்டேன். இவன் கொடுக்கறது பூரா வட்டி மட்டும்தான். மூலத்தொகை இன்னும் பாக்கி கிடக்கு. அரசருக்கே தெரியும்ல, நாங்க பரம்பரையா அவசர நேரம் வந்தா அரண்மனை கஜானாவுக்கே பொருளுதவி செய்யற குடும்பம்னு. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு மகாராஜா போய் சொல்லணும்? என்னதான் உண்மை என்றாலும் அதை இங்கே போட்டு எடுக்கணும். ஆம் வீரனே, கடனை உடனே கட்டு, இல்லைனா 10 ஆண்டு பாதாள சிறை. மகாராஜா, தெனாலி, 2வது முறை எச்சரிக்கிறேன். அடுத்த வழக்கு. 3ஆம் வழக்கு சிற்றரசன் மற்றும் ஊர் மக்கள். மக்கள். மகாராஜா, என் ஊர் மக்கள் இந்த வருடம் கப்பம் கட்டவே இல்லை. கப்பம் கட்டலையா? இது என்ன கதையா இருக்கு? அறிவிக்கலையா? அறிவிச்சேன் மகாராஜா, தண்டோரா போட்டு அறிவிச்சேன்.
மக்களே, டண்டோரா போட்டது உண்மையா? என்ன ஆனா அவனானு சும்மா கதை சொல்லிட்டு எல்லோருக்கும் 100 நாள் சிறை. மகாராஜா, ஒரு புலவர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். உங்களை குளிர்விக்க ஒரு பாடல் பாட சொல்லலாமே? வர சொல்லுங்கள். எட்டேகால் லட்சணமே யமனேரும் பரியே, எட்டேகால் லட்சணமே யமனேரும் பரியே, முத்து பெரியுமை வாதனே முட்டமேற்று கூற எல்லா வீடே, குலராமன் தூதுவனே யாரேடா சொன்னாயது, லட்சணமே யமனேரும் பரியே, எட்டேகால் லட்சணமே யமனேரும் பரியே, மற்ற பெரியமை வாதனமே முட்டமே கூற எல்லா வீடே, குலராமன் தூதுவனே யாரேடா சொன்னாயது. ஆஹா, இனிமை. பரிசுகள் கொடுங்கள். பொருங்கள் மகாராஜா. என்ன நாளை சிரிக்கிற? இது நீ எழுதின பாட்டா? மகாராஜா மன்னிக்கணும், நாம் புலவரை பின்பு கவனிக்கலாம். இப்பொழுது நாம் உடனடியாக நகர்வனம் செல்ல வேண்டும், அதுவும் மாறு வேஷத்தில். மாறு வேஷமா? சரி, ராணிக்கும் ரொம்ப நாள் ஆசை. வேண்டாம் மகாராஜா, நீங்களே போய் வாருங்கள். அவை கலையட்டும். இனி மகாராஜா சிரிப்பை மட்டுமல்ல, உண்மையையும் தேட போறார். அரசரும் தெனாலியும் மாறுவேஷம் பூண்டு அடுத்த நகருக்கு பயணத்தை தொடங்குகிறார்கள். காட்சி 1 நிறைவு. காட்சி 2 எதிரொலி கிராமம். அரசரும் தெனாலியும் மாறுவேடத்தில் ஒரு கிராமத்தை அடைகிறார்கள். அவர்கள் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிந்து அந்த கிராமத்தில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கிறார்கள். மகாராஜா, இதுதான் அந்த பழமைவாத கிராமம். நீ நடக்கிறது எல்லாம் வழக்கமான பேர்ல போகும். எல்லாரும் எதிரொலியை கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. தெனாலி, சரி சரி, நம்ம பேசாம பார்த்துட்டே இருக்கலாம். அடேங்கப்பா, விடிஞ்சா போதும். அழகு குழம்புல தூக்கிட்டு வந்துடுறாங்க. வரவே வரட்டுமியா, எவ்வளவு இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என் மகனுக்கு 35 வயசு ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5-6 கூட கூடல.
கும்பிடாத சாமியும் இல்லை, குடி கேட்காத கோடாமியும் இல்லை. ஆனா இன்னும் ஒரு பொண்ணு மட்டும் என் கண்ணுல தென்படல. ஏன்னா என்னத்த சொல்ல, என் காட்டுல இந்த தடவை ஒரு கட்டில கூட உருப்படிய தேர்ல. போன பர்க்கமோ நஷ்டம், இந்த பர்க்கமோ நஷ்டம். மறுபடியும் கடைக்காரனா ஆக விரும்பல. ஆனா இந்த தடவை வர போட்டா அதை முடிச்சு வருமா இல்ல அங்கேயே தூங்கிருமா பயமா இருக்கு. எனக்கு பெரிய குடும்பம் அப்பா. வீட்டுல 10 பயலுக, வேலை கிடையாது, வருமானம் இல்ல. கதவு கதந்து அந்த பக்கம் வாகனம் பார்க்க போலாம்னா பயமா இருக்கு. போனா திரும்பி வருவேனா வரமாட்டேனான்னு ஒரு கலக்கமா இருக்கு. மயங்கி போச்சா? நம்ம ஊரு வழக்கம் தெரியாது உங்களுக்கு? மனசுல குறையுண்டா நேரா அந்த பால் மண்டபத்துக்கு போங்க. உங்க கேள்விய கேளுங்க, அங்கிருந்து வாக்கு வரும். இங்க நின்னுகிட்டு இருக்காம முதல்ல கிளம்புங்க. அப்படின்னா சட்டை போட்டுன்னு கிளம்புங்க, போய் அந்த வாக்கை கேட்டுருவோம். இப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குப்பா. சரி, முதல்ல நகைய கட்டுங்கய்யா, இல்லைன்னா நம்ம பொழப்பே பாழா போயிடும். மூவரும் அந்த ஊரில் உள்ள பெரிய மனுஷியின் பேச்சை கேட்டு அந்த ஊரில் உள்ள சிதைந்த கட்டிடத்திற்கு பயணம் செய்கிறார்கள். நவதானியம் காணிக்கு கொடுத்தாதான் பதில் வரும். இதோ நவதானியம். என் மகனுக்கு 35 வயசு ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகுமா? அற்புதம். சாமி, என் வயல்ல விளைச்சல் இல்ல. இந்த வருஷம் நல்ல விளைச்சல் வருமா? ரொம்ப சந்தோஷம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. சாமி, நல்ல வேலை இல்லை, குடும்பம் பெருசு, கலந்து வேலை போய் செய்யலாமா? செய்யலாம். அப்போ நல்ல முடிவுதான், போகலாம். இதை கேட்டவுடன் மூவரின் முகத்தில் பெருமிதம் பொங்கி மகிழ்ச்சியை அடக்க முடியாமல் அந்த பழைய அரண்மனை வாயிலை விட்டு வெளியே நடக்கிறார்கள். அவர்களின் கண்களில் நம்பிக்கை, இதயத்தில் இலகுவான சந்தோஷம்,
ஒருவரை ஒருவர் பார்த்து தலையசைத்து நாம் சாதித்தோம் என்ற அமைதியான உணர்வுடன் வெளியே வருகிறார்கள். ஏண்டா டேய், சொன்னதே திருப்பி திருப்பி சொன்னா அது உண்மையாயிருமா? அவர்கள் அனைவரும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். அவர்கள் வெளியே வந்ததும் அரசர் கையால் சைகை செய்து கேட்டார், இது என்ன மாயம் தெனாலி என்று. ஆனால் தெனாலி உடனே பதில் சொல்லவில்லை. இப்போ பேசாதீங்க என்பது போல் அமைதியாக சைகை செய்து அரசரை மெதுவாக அந்த பாழடைந்த மண்டபத்திற்குள் அழைத்துச் செல்கிறார். இருவரும் மாறுவிடத்திலேயே உள்ளே எட்டி பார்க்கிறார்கள். அங்கே சாமி என்று மக்கள் நம்பியது ஒரு பெரிய வயதான கிளி. அந்த கிளியின் ஒரே வேளை யாராவது சொல்வதை கேட்டு கடைசி வார்த்தையை அப்படியே திருப்பிச் சொல்வது. மக்கள் கேள்வி கேட்டார்கள். அதே வார்த்தைகளை கிளி திருப்பிச் சொன்னது. மக்கள் அதை தெய்வ வாக்கு என்று நம்பி நவதானியம் கொடுத்து ஏமாந்தார்கள். அரசரின் முகத்தில் ஒரு அதிர்ச்சி, அதன் பின்பு ஒரு ஏமாற்றம், பின்பு ஒரு கனமான அமைதி. அந்த அமைதியில் அரசரின் மனசுக்குள் ஒரு எண்ணம் எழுந்தது. அரசர் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர் கண்களில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், முடிவுகளை தீர்க்கமாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எழுந்தது. தெனாலி அரசரை வெளியே அழைத்தார். இருவரும் மாறுவேடத்தில் அடுத்த நகருக்கு பயணத்தை தொடங்கினார்கள். காட்சி 3. அரசர் தெனாலி அடுத்த நகருக்கு வருகிறார்கள். இது வீரர்களுடைய கிராமம். இந்த கிராமத்தில் எல்லோரும் வீரம் பேசுவார்கள். போர்க்குணம் மட்டுமே கொண்டவர்கள். இங்கே நடப்பதை காணலாம். மகாராஜா, இந்த ஊரை பார்த்தா இங்க முன்னாட்சி முடியுங்க. இங்க வீரம் சுவாசம் மாதிரி. அப்படின்னா நம்ம நாட்டுக்கு நிறைய படைபலம் கிடைக்குமே. அதான் இல்ல, நிறைய பேர் துளசியிலே இருக்காங்க. புலியோட பாதம்ல புலி இதுதான் எங்கேயோ இருக்கும் போல. ஏய் மறையா, அது புலி படம் இல்லடா, அது என்னோட படம்டா.
பாத்தியாலே? ஒரே அடியில புலிய சாட்சியம்ல. இது வீரனா? நீங்களா ஒரு அம்மாளியோட புறவான ஓடினவன்? அது ஓட்டம் இல்ல, ராஜதந்திரம். ராஜதந்திரம்ல இன்னொரு புலியா? பெரிய புலியவே அடிச்சு காயா போட்டாச்சு. இதுல நீ வேறையா? இங்க வா, டேய் அட்ரா பறைய. காப்பாத்த புலி அடிச்சு சாமி. அட சாம்பலிங்களா, நீங்களா புலி அடிச்சது? பிரச்சனை வந்தா முன்னாடி போய் மோதுறது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி முட்டுன்னு சொன்னா முட்டிடுவீங்க. புலி வந்துச்சுன்னா ஒதுங்கி போகணும், ஒளிஞ்சிருக்கணும்ல. சாமி, நாங்க ஒளிஞ்சுக்கிட்டா யாருங்களை வீரன்னு சொல்லுவாங்க? வீரங்களா? அது சரி, நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காசு என்னாச்சுல? சாமி, நாங்க தலை இருக்காதுல, அது வட்டி. வட்டிக்கு மேல வட்டி. உங்க அப்பா வாங்கின கடனே இன்னும் அடையல. 3 தலைமுறை இருந்தாதே வட்டி தீரும். அப்புறம் தானே அசலை பத்தி பேசலாம். இப்போதைக்கு இந்த புலியை கொண்டு போய் என் வீட்டுல போடுங்களேன். எசமா, இது நாங்க அரைச்ச புலியாச்சு. வாயை மூடுங்கள. கடன் அடைக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. புலியை தூக்கிட்டு போங்களேன். அடே அடடே, புலியோட சண்டை போட தெரிஞ்சதோட படிக்கவும் கத்திருந்தா கணக்குல புலியா இருக்கலாமே. வீரம் வேணும்னு நினைச்சேன், ஆனா அதுதான் மகாராஜா. இந்த பிரச்சனை புலி இல்ல, படிப்பறிவு வச்சு மக்களை ஏமாத்துற அந்த மனித புலிதான். வாங்க மகாராஜா, அடுத்த ஊருக்கு போகலாம். சந்தோஷமும் சேர்ந்து வாழும் ஓர் அழகான ஊர். இங்குள்ள நிலம் பொன்னாக விளைகிறது. மக்கள் மனம் அதைவிட. வேலை செய்பவர்கள் பாடலோடு உழைக்கிறார்கள், வாழ்கின்றவர்கள் அன்போடு இணைகிறார்கள். இந்த கிராமம் ஒரு சிறப்புடையது. இங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா போல. அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்த இருவர் இந்த கிராமத்தை நோக்கி நடந்து வருகின்றனர். ஒருவரின் நடையில் அரச கம்பீரம், இன்னொருவரின் கண்களில் நகைச்சுவை மின்னல். ஆம்,
விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயரும் அதிபுத்திசாலியான தெனாலிராமனும் இந்த தண்டோரா கிராமத்தை அடைகிறார்கள். திறம் அறிவாம் வருத்தாய் திங்கள் வெண்மதினாலே வேண்டிற்கு கப்பம் தரும் கடை நாள் ஊரார் யாவரும் அதற்கு முன்னே கப்பம் தந்து நிறைவு செய்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லி போட்டு போறீங்களா? இத்திரம் அறிவாம் வருத்தாய் திங்கள் வெண்மதினாலே வேண்டிற்கு கப்பம் தரும் கடை நாள் ஊரார் யாவரும் அதற்கு முன்னே கப்பம் தந்து நிறைவு செய்க. அந்த தண்டோரா சத்தத்தை இன்னும் கேட்டதே இல்லையா? ஆனா நீ வேற, நான் பிறந்ததுல இருந்து அந்த தண்டோரா சத்தத்தை இன்னும் கேட்டதே இல்லை. இத்திரம் அறிவாம் வருத்தாய் திங்கள் வெண்மதினாலே வேண்டிற்கு கப்பம் தரும் கடை நாள் ஊரார் யாவரும் அதற்கு முன்னே கப்பம் தந்து நிறைவு செய்க. சத்தமே இல்லாம சும்மா வாசித்துட்டு போறான். ஆனா உண்மையா சத்தமே இல்லாம சும்மா வாசிச்சுட்டு போறான். இதை என்றாக தண்டோரக்காரன் ஊருக்குள்ளார வந்து பேசா போறான். தண்டோரக்காரன் வந்தா பேசாம போயிட்டான் நான் சொன்னேன். ஏனுங்க இப்போ தண்டோரா போட்டாலே அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? இப்ப தண்டோரா போட்டானே கேட்கலையா? தண்டோரா இப்ப போட போறாங்க இல்ல போட்டாச்சியா? போடு போடாம போ, எங்களுக்கு என்ன? ஐயோ இதெல்லாம் இருக்காதா, கேட்காது. எந்த மொழி பேசினாலும் யாருக்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம்னு தெரிஞ்சு பேசணும். தெனாலி, இப்பதான் புரியுது அந்த தண்டோரக்காரன் என்ன பண்ணி வச்சிருக்கானே. சரியான இடத்துக்கு தான் கூட்டி வந்திருக்கேன். ஆனா எனக்கு முழுசா சிறப்பு அடக்க முடியல. நான் பேசாம இங்கேயே இருந்துக்கவா? இந்த ஊர் மக்கள் எளிமையானவர்கள். தினசரி உழைப்பே அவர்களின் வாழ்க்கை. அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, அவர்களை அடைய வேண்டிய வார்த்தைகள். ஆனால் அது வந்தது புரியாத மொழியில். பழமையான சொற்கள், பெரிய பெரிய வாக்கியங்கள், அர்த்தம் தெரியாத அறிவிப்பு. கேட்டார்கள், ஆனால் புரியவில்லை. புரியாத செய்தி செய்தியே அல்ல. அதனால்தான் அந்த ஊர் மக்கள் பாவம் கப்பம் கட்ட மறந்தார்கள். அவர்கள் தவறு செய்யவில்லை,
அவர்களுக்கு அது சொல்லப்படவே இல்லை. சொல்லும் மொழி புரியாவிட்டால் அரசாணையும் பயனற்றதே என்று தெனாலிராமனும் கிருஷ்ணதேவராயரும் மனதில் நினைத்துக் கொண்டு அடுத்த கிராமத்திற்கு மௌனத்துடன் செல்கிறார்கள். காட்சி 5. ஆடலும் பாடலும் கிராமம். இந்த முறை அரசரும் தெனாலியும் அடைந்தது வேறு மாதிரியான ஊர். இங்கு வார்த்தைகள் பேசப்படவில்லை, ஆனால் பாடப்படுகின்றன. அறிவிப்பு கூட அறிவிப்பாக இல்லை, அது ஒரு ஆடலாக பாடலாக மாறுகிறது. இந்த ஊரில் குழந்தைகள் சிரிப்பும் இசைதான், மக்கள் பேசும் சொற்களும் தாளம்தான். இங்கு மொழி புரிய வேண்டிய ஒன்றல்ல, அனுபவிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த இனிமையின் நடுவில் ஒரு கேள்வி மறைந்திருக்கிறது. செய்தி பாடலாக மாறும்போது அதன் அர்த்தம் அப்படியே அடையுமா? அதைத்தான் இப்போது பார்க்கப் போகிறார்கள் அரசரும் தெனாலியும். மகாராஜா, இது ஒரு ஆடலும் பாடலும் நிறைந்த ஒரு, இங்க பேசினா கூட ஆடிக்கிட்டு தான் பேசணும். இது என்ன ஆடலும் பாடலும், கேட்கும் போதே ஆட்டம் வருது. மகாராஜா, உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க. இங்க சுவருக்கு கூட கண்ணும் காதும் இருக்கும், அப்புறம் மாறு வேஷமும் போயிடும். குழந்தைகளே, இன்றைய பாடம் படிக்கலாமா? எல்லோரும் ஆ சொல்லுங்க. இது இசைக்கூடம் இல்ல பிள்ளைகளே, தமிழ் வகுப்பு. நான் உயிரெழுத்தின் முதல் எழுத்தான ஆ சொல்ல சொன்னேன். நீங்க ராகம் படிச்சிட்டீங்களே? நீங்க சொன்னீங்கல்ல தமிழ் அழகு. சும்மா இல்ல, கவனம். இந்த ஆதான் எல்லா எழுத்துக்கும் அம்மா மாதிரி. இத பாடலாக்கி இழிவுபடுத்தாதீங்க. சரிங்கம்மா, இனிமே கவனமா சொல்றோம், ஒன்னும் பாட மாட்டோம். சொல்லிக்கிட்டு இருக்கேன், சூரியனே மேல போயிட்டான், நீங்க என்ன கீழே தான். எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வந்து மூட்டை ஏத்துக்கிறான். என்னடா இதுல ஏத்து. முதலாளி, கோபப்படாதீங்க. நாங்க ஆறனால்தான் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மூட்டை இப்பவே வண்டியில ஏறணும். ஆடிக்கிட்ட வேலை பார்த்தா எப்படி? முதலாளி, இங்க வேலை கூட ஆட்டத்திலாம். வேலை ஆட்டத்துல இருந்தா சோர்வு கூட ஓடி போயிடும் முதலாளி. சரி சரி, ஆடுகாருங்க, ஆனா அந்த மூட்டை மட்டும் கீழே போட்டாதீங்கடா.
நாம பேசாம இங்கேயே இருந்துக்கலாமா? சரி மகாராஜா, நீங்க இருங்க. நான் போய் அந்த குலத்தை பார்த்துக்கிறேன். பல நாட்கள் 4 கிராமங்கள், ஏதோலி கிராமம், வீரர்கள் கிராமம், தண்டோரா கிராமம், ஆடல் பாடல் கிராமம், ஒவ்வொரு இடமும் ஒரு காட்சி மட்டுமல்ல, ஒரு பாடமாக மாறியது. தெனாலி எதையும் நேராக சொல்லவில்லை, ஆனால் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு உண்மையை அரசரின் மனதில் விதைத்தான். புரியாத சொல் பயனில்லை, அளவுக்கு மீறிய வீரமும் அபாயம். இசை இனிமையாக இருக்கலாம், ஆனால் அர்த்தமில்லாமல் இருந்தால் அது மறைந்து போகும். அரசர் இப்போது அமைதியாக இருந்தார், ஏனெனில் தெனாலி சொல்லாமல் சொன்னதை அவர் மனதில் உணரத் தொடங்கினார். அந்த எண்ணங்களோடு, அந்த உண்மைகளோடு அவர்கள் இருவரும் அடுத்து தன் நாட்டை நோக்கி மெதுவாக பயணத்தை தொடர்ந்தார்கள். காட்சி 5 முறை. காட்சி 6 மீண்டும் அரசவை. பயணம் முடிந்தது, அனுபவங்கள் மட்டும் மனதில் நிறைந்தன. இப்பொழுது அரசரும் தெனாலியும் மீண்டும் அரச சபைக்கு திரும்பியுள்ளனர். ஆனால் இந்த முறை அரசர் மாறியிருக்கிறார். தெனாலி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஒரு உண்மையை அரசருக்குள் விதைத்திருக்கிறார். அந்த உண்மை இப்பொழுது இந்த மகாசபையில் ஒரு முடிவாக மாறினார். காண்போம், வாருங்கள். காட்சி 6. நீதியின் உருவே வாழ்க, வெற்றியின் நிழலே வாழ்க. வாழ்க, வாழ்க, வாழ்க. மகாராஜா, இன்றைய வழக்குகளை தொடங்கலாமா? இல்லை, இன்றைக்கு வழக்குகள் இல்லை. என் மனசுக்குள்ள சில விஷயங்கள் நச்சுன்னு குட்டிட்டு இருக்கு. அதை முதல்ல சரி பண்ணணும். தெனாலிய வர சொல்லுங்க. மகாராஜா, அழைத்தீர்களா? தெனாலி, நீ என்னை ஏன் அந்த எதிரொலி கிராமத்திற்கு கூட்டிட்டு போன? மகாராஜா, அங்கே சாமின்னு மக்கள் நம்பினது கிளி. அது கேட்டத திருப்பி சொன்னது. அதே மக்கள் தெய்வ வாக்குன்னு அதுதான் சரின்னு நினைச்சாங்க. அதே மாதிரி அரசவேல அந்த வியாபாரி சொன்ன வார்த்தைய அவன் ஆளுங்க எரிச்சுட்டா திரும்பிட்டான்னு திருப்பி திருப்பி சொன்னாங்க. நீங்க விசாரிக்காம அந்த எதிரொலியை நம்பி தீர்ப்பு சொன்னீங்க. வேறுபாடு என்ன மகாராஜா? முதல் வழக்கில் சம்பந்தப்பட்ட இருவரையும் இங்கே அழையுங்கள். வியாபாரி, வியாபாரி, வியாபாரி. வாழ்க மகாராஜா. வாழ்க மகாராஜா. வியாபாரி, நான் நன்கு விசாரித்து விட்டேன். இப்பொழுதாவது உண்மையை சொல். திருடியதும் எரித்ததும் யார் என்ற செப்பு. மன்னிச்சிருங்க மகாராஜா. நான் தான் பேராசை கண்ணை மூடிடுச்சு. பொறாம என் மனசை எரிச்சிருச்சு. அவன் வளர்ந்ததை பார்த்து நான் வீழ்ந்தேன், பயந்தேன், திருடினேன். இதெல்லாம் மறைக்கிறதுக்காக எல்லாத்தையும் எரிச்சிட்டேன். இப்ப புரியுது மகாராஜா, நான் எரிச்சது பயிரில்லை,
என் மனிதத்துவம் குற்றவாளி நான் தான். அரசரை ஏமாற்றியது வஞ்சகம். நீ மிகப்பெரிய குற்றவாளி. வியாபாரிக்கு ஆயுள் தண்டனை. தெனாலி, அடுத்த கிராமத்தின் கருத்து என்ன? என்னதான் வீணம் இருந்தாலும் படிப்பறிவு இல்லாததால் அந்த மக்களுக்கு கணக்கு கூட தெரியல. அதை வச்சே அந்த வட்டி வியாபாரி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கிறார். 2ஆம் வழக்கில் வீரனும் வியாபாரியும் இங்கே வரட்டும். வீரன் மற்றும் பத்து வியாபாரி. மகாராஜா. வாழ்க மகாராஜா. வியாபாரி, நீ அவனிடம் வாங்கிய பணத்தையும் கொடுத்த பணத்தையும் முழு கணக்காக காட்டுவியா? மகாராஜா, இது இப்ப வந்த கணக்கில்ல. இதே தாத்தேன் பாட்டேன் முப்பாட்டேன் காலத்துல வாங்கின கடன். அது வட்டி மேல வட்டி சேர்ந்து இப்ப எவ்வளவுன்னே சொல்ல முடியல. அதனாலே மகாராஜா கொஞ்சம் சிக்கல். சிக்கல் இல்லை மகாராஜா, இது மிகப்பெரிய சுரண்டல். அந்த சுரண்டலை நானும் தான் பார்த்தனே. வியாபாரி குற்றவாளி. 1000 பொன் அபராதம் மற்றும் 1 வருடம் கடும் காவல் தண்டனை. மேலும் வீரனிடம் வாங்கிய பணத்தை முழுமையாக திருப்பி கொடுக்க வேண்டும். மகாராஜா, ரொம்ப நன்றி சாமி. மூன்றாவதாக, மொழி புரியாத மக்களையும் நான் தண்டித்தேனே. ஐயோ! ஆமாம் மகாராஜா, சரியாக சொல்லியிருக்கு. தண்டோரா போட்டும் மக்களுக்கு புரியல. காரணம் அறிவிப்போட அர்த்தம் தான். எந்த தகவலும் சரியா புரிஞ்சாதான் பயன் இருக்கும். இந்த மொழி பயன்பாட்டுல தான் அந்த புலவரும் உங்களை ஏமாற்ற பார்த்தார். என்னது? புலவரா? உடனே புலவரை வரச் சொல்லுங்கள். மகாராஜா. அரசரே, இந்த புலவர் சொன்ன பாடலின் அர்த்தத்தை கேளுங்கள். 8 லட்சணமே என்றால் அவலட்சணமே, எமனேறும் பரியே என்றால் எருமையே, பெரியம்மை வாகனமே என்றால் மூதேவியின் வாகனமான கழுதை, கூடே இல்லா வீடே என்றால் குட்டிச்சுவர், மற்றும் குலராமன் தூதுவன் என்றால் யார் என்று உங்களுக்கே தெரியும் மன்னா. மன்னிச்சிடுங்க மகாராஜா, நான் ஒரு பாண்டிய நாட்டவன். வெளிநாட்டவன் நம்ம நாட்டை ஆடுறது என் மனசுக்கு பிடிக்கவே இல்லை மகாராஜா. நீங்க தமிழர் வேற இல்ல, நீங்க வேற மொழி பேசுறீங்கன்னு கேட்டு அது ஏன் நான் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டேன். அது என் தவறு மகாராஜா, மன்னிச்சிடுங்க. என்ன தைரியம் உனக்கு? உடனே உன் சிரசை கொய்கிறேன். மேலும் மொழி புரியாத அந்த அப்பாவி மக்கள் அனைவரையும் சிறையில் இருந்து விடுவிக்கிறேன். இறுதியில் ஆடலும் பாடலும் கொண்டாட்டமும் மனிதர்களுக்கு தேவைதான். ஆனால் அதுவே அதிகப்படியானால் கல்வியும் வேலையும் கெடும். ஆமாம் தெனாலி,
இப்பதான் முழுசா புரியுது நான் எவ்வளவு அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லிட்டேன்னு. அது திருத்த நீ இல்லைன்னா தெனாலி என் புகழும் என் கீர்த்தியம் என் தவறோடு சேர்ந்து நாசமாய் இருக்கும். நீ என் அரசரை காப்பாத்திட்ட. மகாராஜா, காப்பாற்றியது நான் இல்லை. நான் நடந்ததை சுட்டி காட்டினேன். நீங்க அதோடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் பெரிய வெற்றி. இன்றிலிருந்து எந்த தீர்ப்பும் முழு விசாரணை இல்லாமல் வராது. எந்த அறிவிப்பும் பொருள் புரியும்படி இருக்கும். எல்லோருக்கும் கல்வி கட்டாயம் கிடைக்கும். மதுரை தமிழ், கொங்கு தமிழ், நெல்லை தமிழ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை. ஆனாலும் எல்லாமே ஒரே தாய் தமிழ். இந்த நாடகம் ஒரு ராஜாவுக்கும் தெனாலிக்கும் நடந்த பயணம் அல்ல, நம்மளுடைய பயணம். குறிப்பாக வெளிநாட்டில் வாழும் நம்ம பயணம். நாம எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நம்ம மொழி எங்க இருக்கிறது என்பதுதான் முக்கியம். குழந்தைகள் தமிழ் பேசாமல் வளர்ந்தால் அது ஒரு மொழி இழப்பு மட்டுமல்ல, அது ஒரு அடையாள இழப்பு. தமிழ் கற்க வேண்டிய மொழி அல்ல, அது வாழ வேண்டிய மொழி. வீட்டில் பேசுங்கள், தவறாக பேசினாலும் பேசுங்கள், கடந்த மொழியானாலும் பேசுங்கள். ஏனெனில் தமிழ் உயிரோடு இருக்கும் இடம் புத்தகங்களில் இல்லை, நம் வீட்டில்தான். தெனாலி அரசனுக்கு உண்மையை காட்டினார். இன்று நம் சிறுவர் கலைஞர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள். தமிழ் பேசுங்கள், அதை வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ். மொத்தம் 66 ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிருக்காங்க. இதுல 32 நாட்கள் கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 32 நாள்ல அந்த பசங்களோட பேச்சு தமிழ் அந்த சொன்ன வசனத்தை திருப்பி 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 சொல்லி சொல்லி ரொம்ப பிரமாதமா தமிழ் நல்லா கத்துக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு ஒரு முக்கியமான பாடமா நாங்க கத்துக்கிறோம். ஏன்னா குழந்தைகளுக்கு வெறும் கிளாஸ்ல மட்டும் தமிழ் சொல்லித்தரதை விட அதோட சேர்த்து இந்த மாதிரி நாடக மொழியாகவும் அவங்க ஒரு 32 நாட்கள் கண்டினியூஸா அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களோட பேச்சு தமிழ் ரொம்ப இயல்பா ரொம்ப நல்லா இருக்கிறதா நாங்க கண் கூட பார்த்தோம். அதுதான் நீங்களும் இப்ப பாத்தீங்க. மிக்க நன்றிங்க. எல்லாரும் நம்ம டின்னர் போனாங்க. மிக்க நன்றி. 7ஆம் ஆண்டு நிகழ்வுக்கு வந்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி.